Dear students, 10th standard maths chapter 7 mensuration example 7.2 அனுக்கான சொல்யூஷன் என்னன்னு கிளியரா பார்க்கலாம். Let's welcome to Maximum KMR channel and நான் உங்கள் மோகன்ராஜ். The volume of solid hemisphere வந்து சாலிடா இருக்கு. அதோடைய வால்யூம் வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு ஹெமிஸ்பியர் இருக்கு, ஸ்பியர்ல பாதின்னு அர்த்தம். இதோடைய வால்யூமை கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 29106 சென்டிமீட்டர் கியூப்னு கொடுத்துருக்காங்க. 29106 சென்டிமீட்டர் கியூப். அனதர் ஹெமிஸ்பியர் whose volume is 2/3 of the above is carved out. இந்த மீனிங் என்னன்னா, செதுக்குவாங்க, இழைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இழைப்பில் வச்சு இழைப்பாங்க, அந்த மாதிரி இழைக்கிறாங்களாம். இந்த ஹெமிஸ்பியரை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த ஹெமிஸ்பியரை இழைச்சிட்டா அந்த கிடைக்கக்கூடிய வால்யூம் எப்படி இருக்குன்னா, இந்த வால்யூம் ஆல்ரெடி இருக்கக்கூடிய வால்யூம்லேருந்து 2/3 ஆஃப் த வால்யூமாக ப்ரீவியஸாக இருந்த வால்யூமுக்கு இருக்குமா, இந்த நியூவாக கிடைக்கக்கூடிய வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியர். ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் த நியூ ஹெமிஸ்பியர். அப்படி இருக்கப்போ இந்த ஹெமிஸ்பியர் என்ன ஆகும், கொஞ்சம் பெருசாக இருக்கிறது சின்னதாக மாறிடும். சுற்றி என்ன பண்ணுறாங்கன்னா, அதை காவ் பண்ணுறாங்க, செதுக்கி எடுத்துடுறாங்க. அப்போ இழைக்கும் போது இங்கே நார்மலாக இருக்கக்கூடிய ரேடியஸும் இந்த நார்மலாக இருக்கக்கூடிய இந்த ஹெமிஸ்பியரோடைய சைஸ் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிடும். ஃபஸ்ட்டாக ஒரு ஹெமிஸ்பியர் இருக்குது, அந்த ஹெமிஸ்பியருடைய வால்யூமை 29106ன்னு கொடுத்துட்டாங்க. அனதர் ஹெமிஸ்பியர் ஹூஸ் வால்யூம், இன்னொரு ஹெமிஸ்பியர் இருக்குது, அந்த ஹெமிஸ்பியருடைய வால்யூம் 2/3, அதாவது 2/3 ஆஃப் த அபோவ். அது எப்படி இருக்குன்னா, ஏற்கனவே இருந்த அந்த ஹெமிஸ்பியரில் மேலே இருக்கக்கூடிய அந்த பார்ட்டை வந்து செதுக்கி எடுத்துட்டாங்க. அப்போ எடுத்தும் போது அந்த வால்யூமில் 2/3 தான் இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிவன் சொல்யூஷன் என்ன பண்ணுறோம், கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, கிவன் ஆர் பி த ரேடியஸ். எப்போவுமே இதுக்கு ஆர் தான் வச்சுக்கிட்டான், ஓகேங்களா. ஆர் பி த ரேடியஸ் ஆஃப் த ஹெமிஸ்பியருடைய ரேடியஸ். ஃபஸ்ட்டாக ஒரு ஹெமிஸ்பியர் இருக்குது, அதோடைய ரேடியஸை வந்து ஆர்னு நம்ம எடுத்துக்கிறோம். வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியரை அவங்க ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, சரிங்களா, அதை எடுத்துக்கலாம். வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியர் சொல்லிட்டாங்களே, ஸோ வால்யூம் ஆஃப் த ஒரு ஹெமிஸ்பியருடைய வால்யூம், அந்த ஹெமிஸ்பியருடைய வால்யூம் என்னென்னா 29106 சென்டிமீட்டர் கியூப்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம்னா, வால்யூம் ஆஃப் நியூ ஹெமிஸ்பியர். புதுசாக ஒரு ஹெமிஸ்பியர். ஏன் புதுசாக இருக்குது, இந்த பழைய ஹெமிஸ்பியர் என்ன பண்ணியிருக்காங்க, கர்வ் பண்ணியிருக்காங்க, அதாவது தேய்ச்சோ இல்லை வந்து செதுக்கி எடுத்திருக்காங்க, இழைச்சதுக்கப்புறமா ஒரு ஹெமிஸ்பியர் வருது. இந்த ஹெமிஸ்பியர் நியூ ஹெமிஸ்பியர் வருது. அந்த நியூ ஹெமிஸ்பியர் எப்படி இருக்குன்னா 2/3 ஆஃப் வால்யூம். எதோடைய வால்யூம்? 2/3 ஆஃப் வால்யூம் ஆஃப் த ஒரிஜினல் ஹெமிஸ்பியர்னு கொடுத்துருக்காங்க. ஒரிஜினல்லாம் ஃபஸ்ட்டு இருந்தது, இந்த ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடியது ஒரு ஹெமிஸ்பியர் ஒரிஜினலாக இருக்குது. அந்த ஒரிஜினலாக இருக்கக்கூடிய வால்யூமில் 2/3 தான் இருக்கும். அந்த அளவுக்கு செதுக்கி எடுத்துட்டாங்க. 2/3 கம்மி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். 2/3 வந்து இருக்கக்கூடியதுலேருந்து 2/3 இந்த வால்யூம் வந்து இந்த ஒரிஜினல் ஹெமிஸ்பியர்லேருந்து இது கம்மியாயிருக்கு அப்படின்றாங்க. வால்யூம் ஆஃப் த ஒரிஜினல் ஹெமிஸ்பியர்லேருந்து 2/3 ஆஃப் த மட்டும் பார்ட் எடுக்கணும். வால்யூம் ஆஃப் த ஒரிஜினல் ஹெமிஸ்பியர்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த வால்யூமை நம்ம கண்டுபிடிக்கலாம்னு வச்சுக்கோங்க. இப்போ வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியருக்கு ஃபார்முலா என்ன? வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு 2/3 இன்டூ πr கியூபிக் யூனிட்ஸ். இதுதான் வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியருக்கு ஃபார்முலா. இப்போ இதில் 2/3 பையோட வேல்யூ நம்ம 22/7 போட்டுருவோம். இந்த மொத்தமாக இருக்கக்கூடிய வால்யூமை தான் இங்கே கொடுத்துட்டாங்க. இந்த வால்யூமை 2/3 ஆஃப் த வால்யூம் ஆஃப் த ஒரிஜினல் ஹெமிஸ்பியர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு இந்த ஃபார்முலா வந்து நமக்கு இங்கே எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூஷன் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்கு வந்து ஈக்குவேட் பண்ண போகிறோம், சரிங்களா. நெக்ஸ்ட்டு இப்போ வால்யூம் ஆஃப் த நியூ ஹெமிஸ்பியரை ஃபைண்ட் பண்ணோம். நியூ ஹெமிஸ்பியர் வந்து 2/3 இன்ட்டு வால்யூம் ஆஃப் த ஒரிஜினல் ஹெமிஸ்பியர். ஒரிஜினல் ஹெமிஸ்பியரோட வால்யூமாக அவங்க ஆல்ரெடி என்னென்னு கொடுத்துருக்காங்க, 29106. இதிலேருந்து 2/3 பார்ட்டாக மாறிடுச்சு. 2/3 கம்மி பண்ணோம் அப்படின்றது தான் அது, சரிங்களா. 2/3 இந்த பார்ட்லேருந்து 2/3. ஸோ இதை கேன்சல் பண்ணணும். 3 1s are 3, 3 9s are 27, ரிமைண்டர் 2, 3 7s are 21, 0, 3 2s are 6.
2 into 9702 இதை மல்டிப்ளை பண்ணணும். 2 2s are 4, 0, 2 7s are 14, remainder 1, 2 9s are 18, plus 1 is 19. இது வந்து சென்டிமீட்டர் கியூபில் எழுதணும். இப்போ இதுதான் நமக்கு வால்யூம் ஆஃப் நியூ ஹெமிஸ்பியருடைய வால்யூம் வந்து கிடச்சிருச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ணோம்னா ஃபைண்ட் பண்ண சொன்னது என்ன, நமக்கு ஃபைண்ட் த ரேடியஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நமக்கு என்ன தெரியும், வால்யூம் ஆஃப் நியூ ஹெமிஸ்பியர், புதுசாக ஒரு ஹெமிஸ்பியர் அதை செதுக்கி எடுத்ததுக்கப்புறமா இருக்கக்கூடிய அந்த ஹெமிஸ்பியரோட வால்யூம் நமக்கு தெரியும். அது வந்து எவ்வளோனா 19404 சென்டிமீட்டர் கியூப். இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணணும்னா இதில் இருந்தால் ரேடியஸை கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியர் ஃபார்முலா என்ன, வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியர் ஃபார்முலா 2/3 πr கியூப். அப்போ இந்த வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியருக்கு 2/3 πr கியூப் கொடுத்து ஈக்குவல் டு இந்த 19404 போட்டோன்னா எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போனோம்னா ரேடியஸை மட்டும் இந்த சைடு வச்சுக்கலாம். இப்போ வச்சுக்கும் போது நமக்கு ரேடியஸ் ஃபைண்ட் ஆகும். இப்போ வால்யூம் ஆஃப் த நியூ ஹெமிஸ்பியர், இந்த ஹெமிஸ்பியரோடைய வால்யூம், எப்போவுமே வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியர் ஃபார்முலா என்ன, 2/3 πr கியூப். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், 2/3 into π into r கியூப் கொடுக்குறேன் ஈக்குவல் டு 19404 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த பைக்கு 22/7 வேல்யூவை கொடுங்க, பையோடைய வேல்யூ இன்டூ ஆர் கியூப், இது ஈக்குவல் டு 19404. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறது இதை கேன்சல் பண்ணுறதுக்கும் இதிலிருந்து ஆன்சரை கொண்டு வரதுக்கும் தான். அதனால் மறக்காமல் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் கிளியராக பார்த்துக்கோங்க எப்படி கேன்சல் பண்ணுறேன். இப்போ நமக்கு தேவை ஆர் தான். இந்த ஆர் கியூப் மட்டும் எல்ஹெச்எஸ்லேயே வச்சுக்கிறேன். இந்த இடத்துல 19404 இருக்குது இன்டூ இந்த 22/7 இந்த சைடு கொண்டு போகும்போது டினாமினேட்டர் நியூமரேட்டருக்கு போயிடும், நியூமரேட்டர் டினாமினேட்டருக்கு வந்துடும். அப்போ என்ன ஆகணும், அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆகி 7/22 ஆகிடுச்சு. அதே மாதிரி இந்த 2/3 இந்த சைடு வரும்போது 3/2 மாறிடும். டினாமினேட்டர் 2 நியூமரேட்டர், நியூமரேட்டர் 2 டினாமினேட்டர் ஆகிடுச்சு. அடுத்ததான் 2 டேபிளால் கேன்சல் பண்ணுங்கள். 2 1s are 2, 2 9s are 18, ரிமைண்டர் 1, 2 7s are 14, 0 இருக்குது, 0 இன்க்ளூட் பண்ணுறோம், 2 2s are 4, 9702 வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இதை எடுத்து அப்படியே இங்கே எழுதிக்கலாம். 9702 into 7 divided by 22 into 3 divided by 1. சரிங்களா, இப்போ இங்கே 2 இருக்குது, இந்த 2ஆலேயே இது வந்து நமக்கு கேன்சல் ஆகும். அப்போ கேன்சல் பண்ணலாம். 2 1s are 2, 2 1s are 2, next 2 4s are 8, remainder 1, 2 8s are 16, remainder 1, 2 5s are 10, 2 1s are 1. இந்த இடத்துல 11 இருக்குது, 11 டேபிளால் கேன்சல் பண்ணுங்கள். 1 11s are 11, 4 11s are 44, ரிமைண்டர் ஒரு 4 வரும், 45 ஆகிடுச்சு. திரும்பியும் 4 11s are 44, 1 11s are 11, 441, 441 into 7 into 3, 3 and 7 மல்டிப்ளை பண்ணோன்னா 21. இந்த 21 இந்த 441 கூட மல்டிப்ளை பண்ணுங்கள். 21 into 441, 1 டைம்ஸ் நம்ம 441 மல்டிப்ளை பண்ணோன்னா அப்படியே 441, 2 1s are 2, 2 4s are 8, 2 4s are 8 divided by, சாரி இதை ஆட் பண்ணுறோம், 1 4 + 2 6, 4 8 and 12 ஆகிடும், 1 9261. 9261ன்றது இந்த ஆர் கியூப்கான வேல்யூ. நமக்கு என்ன வேணும், ஆர் தான் வேணும். ஆர் வேணும்னா என்ன ஆகும், இந்த கியூப்ன்றது அந்த சைடு போகும்போது கியூப் ரூட்டாக மாறிடும். 9261 எல் டிவிஷன் மெத்தடில் 9261 நீங்கள் பிரிங்க. ஃபஸ்ட்டு இங்கே 1ல் முடிகிறதுனால இது 3 டேபிளில் தான் போகும். ஸோ 3 டேபிள் எடுத்துக்கலாம். 3 3s are 9 அண்ட் தென் 0 இன்க்ளூட் பண்ணுறோம். 2 நம்பர் எடுக்கும்போது 8 3s are 24, ரிமைண்டர் 2 21 ஆகிடுச்சு. அண்ட் 7 3s are 21 ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு 3 டேபிள் 1 3s are 3, 0 2 3s are 6, 2 27 போது 9 3s are 27. நெக்ஸ்ட் 3 டேபிள் 3 3s are 9, 1 4 3s are 12, 3 3s are 9. 343 3 டேபிளில் போகாது, 7 டேபிளில் தான் போகும். சரிங்களா, 7 டேபிள் எடுத்துக்கலாம். 7 டேபிள் எடுக்கும்போது 4 7s are 28, ரிமைண்டர் 6, 9 7s are 63 ஆகிடுச்சு. இப்போ 49 வந்து 7 7s are 49. நமக்கு ஆர் கியூப் ஈக்குவல் டு கியூப் ரூட்டுக்குள்ளே 9261 இருக்குது. ஸோ கியூப் ரூட் எடுத்துக்கலாம். 9261க்கு பதிலாக நம்ம 3 3 3 7, 1 2 3 3 3s 3 7s. நமக்கு என்ன இருக்குது, கியூப் ரூட் இருக்குது. அதனால் 3 3க்கு ஒரு 3யை வெளியில் எடுத்துருங்க. இன்ட்டு 3 7க்கு ஒரு 7னை வெளியில் எடுத்துட்டோம். 3 7 மல்டிப்ளை பண்ணால் 21. யூனிட் என்னன்னு செக் பண்ணுங்கள். அந்த யூனிட் வந்து சென்டிமீட்டர். ஸோ ரேடியஸ் ஃபைனலாக என்ன சொல்லியிருக்காங்க, ரேடியஸ் ஆஃப் த நியூ ஹெமிஸ்பியர் கேட்டிருக்காங்க. ஸோ ரேடியஸ் ஆஃப் த
நியூ ஹெமிஸ்பியர்னு எழுதுங்க. ஹெமிஸ்பியர் அப்படின்னு எழுதிட்டு அந்த ரேடியஸை ஆர்ன்னு தான் சொல்லுவோம். ஆர் இஸ் ஈக்குவல் டு நமக்கு 21 சென்டிமீட்டர் இஸ் த ஃபைனல் ஆன்சர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.